ஓட்டுச்சாவடிகளுக்கு வெளியே மொபைல் போன் டெபாசிட் கவுண்டர்களை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என இந்திய தேர்தல் ஆணைய ஊடக துணை இயக்குநர் பவன் தெரிவித்தார். இது தொடர்பாக புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லோக்சபா சட்டசபை தேர்தல் நாளன்று வாக்காளர்களின் வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது. தேர்தல் ஓட்டுப்பதிவின் போது ஓட்டுச்சாவடியிலிருந்து 200 மீட்டர் தொலைவில் அதிகாரப்பூர்வமற்ற வாக்காளர் அடையாள சீட்டுகளை வாக்காளர்களுக்கு கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் இதுவரை வழங்கி வந்தனர். ஆணையத்தின் புதிய முடிவின்படி இந்த தூரமானது குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது ஓட்டுச்சாவடியின் நுழைவு வாயிலிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் அதிகாரப்பூர்வமற்ற வாக்காளர் அடையாள சீட்டுகளை விநியோகிப்பதற்கு அனுமதிக்கப்பட உள்ளது. வாக்காளர்களுக்கு உதவும் வகையில் ஓட்டுச்சாவடிகளுக்கு வெளியே மொபைல் போன் டெபாசிட் கவுண்டர்களை அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. முன்பு ஒரு ஓட்டுச்சாவடியில் 1500 வாக்காளர்கள் எண்ணிக்கை இருந்தது. இந்த எண்ணிக்கை தற்போது 1200 வாக்காளர்களாக குறைக்கப்பட்டுள்ளது. போலியான வாக்காளர் அட்டையை நீக்க இந்திய தேர்தல் ஆணையம் அனைத்து நடவடிக்கையும் எடுத்து வருகிறது. ஏற்கனவே பிறப்பு இறப்பு பதிவேடு இயக்குநரகம் மூலம் இறப்புகள் விவரங்கள் பெற்று இறந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டு வருகின்றனர். நேரிலும் விண்ணப்ப ஆட்சேபனை பெற்று வாக்காளர் பட்டியல் செம்மைப்படுத்தப்படுகிறது என்றார்.